அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் இஷ்ட தெய்வம் என்றால் என்ன, பெருந்தெய்வங்கள் யாது, இஷ்ட தெய்வ முறை எப்படி வந்தது, குலதெய்வம் என்ன என்றதை ஏற்கனவே பார்த்தோம். சனாதன தர்மத்தில் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய இயல்புக்கேற்ப வழிபட கிட்டத்தட்ட 24,000க்கும் மேற்பட்ட சம்பிரதாயங்கள் இருந்தன. அதில் இப்போ கொஞ்சம் சம்பிரதாயம் தான் இருக்குது. அதன் விளைவாக பல தெய்வ வழிபாட்டு முறை நடைமுறைக்கு வந்தது. அதெல்லாம் இந்த குலதெய்வம், இஷ்ட தெய்வம் மற்றும் பெருந்தெய்வங்களை உள்ளடக்கி 3 வகையில் அந்த தெய்வங்களை பிரிக்கலாம். இந்த சம்பிரதாயங்கள் அடிப்படை கொண்டு 6 சமயங்கள் இருந்தன. அந்த 6 சமயங்கள் உள்ளடக்கியதான் சனாதன இந்து தர்மம். அப்போது இங்கே இந்த இஷ்ட தெய்வம், குலதெய்வம், பெருந்தெய்வம் எப்படி உருவாயிற்றுன்னு பார்க்கலாம். இஷ்ட தெய்வம் மற்றும் குலதெய்வம் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 33 கோடி தெய்வங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள் இந்து தர்மத்தில். அவர்களுக்கெல்லாம் இங்கு கோயில்கள் அமைந்ததால் இந்தியாவில் எண்ணற்ற கோயில்கள் உருவாகின. ஒவ்வொருவரும் இஷ்ட தெய்வத்தை சார்ந்த குழுக்களாக வாழ ஆரம்பித்து அதற்கேற்ப அவர்களின் கோயிலை அவர்கள் அருகிலே அமைத்ததன் அதை சார்ந்தவர்கள் அந்த கோயிலின் அருகாமையில் வாழ்ந்தனர். அவர்களின் வாழ்வு ஆதாரங்களையும் அதன் அருகிலே இருக்குமாறு பார்த்து கொண்டனர். இவ்வாறு சில குழுக்கள் இணைந்து ஊர்கள் உருவாகின. அதனால்தான் ஒவ்வொரு ஊரும் ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலை தனது அடையாளமாக கொண்டு தற்பொழுது விளங்குகிறது. பொதுவாக இந்த கோயிலின் தெய்வத்தின் பேரிலே அந்த ஊர்களின் பெயரும் இருக்கும். இதற்கு தற்பொழுது உதாரணமாக திரு அண்ணாமலை கோயில், வைத்தீஸ்வரன் கோயில், இன்னும் பல ஊர்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போது இந்த இஷ்ட தெய்வம்ன்றது முதல் இடம் சார்ந்த தமிழன் வாழ்ந்த அந்த சூழலை கொண்டு உருவாயிற்று. இதற்கான குறிப்புகள் சங்ககால இலக்கியங்களும் உள்ளது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்முடைய சங்ககால இலக்கியங்கள் நிலம் சார்ந்த வாழ்ந்த தமிழன் அந்தந்த நிலத்தின் தன்மை மற்றும் அவன் வாழும் சூழலுக்கேற்ப அவருடைய தெய்வங்களை வணங்கினான். உதாரணத்திற்கு குறுநிலத்தின் கடவுளாக முருகனை வழிபட்டார்கள். குறுநிலம் என்பது மலையும் மலையும் சார்ந்த பகுதிகள். இங்கு வாழ்பவர் மலைகளில் அங்கொன்று இங்கொன்றாக குடிசையில் வாழ்வார்கள். இவர்களுக்கு தைரியம் மிக முக்கியம். ஏனென்றால் மிருகங்களுக்கிடையே இவர்கள் வாழ வேண்டும். எனவே தான் தைரியத்தின் கடவுளாக அதை போற்று விளங்கும் முருகனை வழிபட்டார்கள். அதுக்கொப்ப முருகன் கையில் உள்ள வேலையும் வைத்து வழிபட்டனர். ஏன்னா ஆயுதம் வேல் மிருகங்களை கொள்றதுக்கு தற்பாக இருக்கும். அப்போது அதெல்லாம் வைத்து வாழ்ந்த முருகன் அவங்களுடைய இனத்தின் குருவாக கூட எடுத்துக்கலாம். அவர் இருந்ததை வழிபட்டு வந்தார்கள் அந்த மக்கள். அதை போன்றே மருதம் நிலம், அதாவது விவசாய நிலங்களில் வாழ்ந்தவர்கள் கிராமங்களில் வாழ்ந்தனர். இந்த விவசாய நிலையில் வாழ்ந்த மக்கள் மிகவும் பாதுகாப்பும் அமைதியான சூழல் வாழ்ந்ததால் அவர்கள் பொழுதுபோக்கு விஷயங்கள் மற்றும் பல விஷயங்கள் அவர்கள் வாழ்க்கையை டைம் செலவழித்தனர். ஓகே, அதற்கு ஏற்ப ஒப்ப கடவுளை ஆக அவர் இந்திரனை வழிபட்டனர். இந்த விவசாய நிலங்களுக்கு அப்பால் உள்ள காடுகள் போன்ற பகுதியில் இருந்தவர்கள் திருமால், அது பெருமாளை வணங்கினார்கள். இவர்கள் மருத நிலத்தில் வாழ்ந்த மக்கள் மற்றும் குறுநில மக்கள் இவர்கள் இருவருடன் ஒத்து வாழ வேண்டிய சூழல், அதாவது 2 பேருக்கும் இடைப்பட்ட இடத்துல தான் அவங்க வாழ்கிறாங்க. அதில் அவர்கள் பொழுதுபோக்குடன் மற்றும் கலைநயம் மற்றும் வேகம் கொண்டு விளங்கினார்கள். அதற்கேற்ப வைஷ்ணவம் தலைவி விஷ்ணுவை வணங்கினார்கள். அப்போது கடற்கரை பகுதியில் வாழ்ந்த மக்கள் நீதல் என்று சொன்னாங்க. அங்கே வருணை வழிபட்டார்கள். ஏன்னா வருணை காற்றினுடைய கடவுள். கடற்கரையில் எப்பவுமே காற்று இருக்கும். அவனுடைய சீற்றம் இதெல்லாம் பணித்து காற்றினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கின்றாக்க அதனுடைய கடவுளாக வருணை வழிபட்டார்கள். அந்த வழியில் காற்று மிகவும் சக்தி வாய்ந்து செயல்படும். எனவே காற்றின் கடவுளாக விளங்கும் வருணை வழிபட்டார்கள். அதை போன்று பாலைவனம் சார்ந்த பகுதிகளில் கொட்டரவி, அதாவது காளியை வணங்கினார்கள். பாலைவனம் நெருப்பு அனல் மிகுந்தது. அங்கே இருக்கிற மக்கள்லாம் கொஞ்சம் வெப்பத்தன்மையில் தான் இருப்பாங்க, ஆவேசமாக இருப்பாங்க. அதற்கேற்ப காளியின் தன்மையாக ஆவேசம் கொண்டு அதற்கேற்ப அவர்கள் உருவமைப்பு அமைத்து காளி அவர் இஷ்ட தெய்வமாக வாழ்ந்தார்கள். இதிலிருந்து ஒவ்வொரு நிலப்பகுதியில் வாழ்ந்தவர்கள் அவர்களின் தன்மைக்கேற்ப அவர்கள் வழிபடும் கடவுளில் அது பிரதிபலிப்பதை நீங்கள் காணலாம்.
ஏன்னா அந்த தன்மையில் வாழ்ந்த அவரோட மூதாதையர்கள் அவரோட குருவோட வந்து அவர்கள் வந்து இந்த இஷ்ட தெய்வங்களாக அந்த நிலத்தின் அடிப்படையாக கொண்டு வணங்கி வந்தார்கள்னு சொல்லலாம். எனவே அவர்கள் வணங்கும் கடவுள் வந்து சகுன பிரம்மனில் உருவங்களாக அவர்கள் வழியில் வந்து அவதார புருஷர்கள் மற்றும் குருமார்களை அவர் வணங்கினார்கள். அந்த அவதார புருஷின் தன்மைகள் மற்றும் சக்திகள் அவர்கள் அமைத்த கோயிலிருந்து அங்கே சாதாரண மக்களிலும் சென்று வழிபடும் வகையில் அந்த கோயிலை வடிவமைத்து அந்தந்த சக்தி ஓட்டம் பாதை நன்றாக தூண்டப்பட அதற்கேற்ப பல சக்தி நிலைகளுடைய கோயிலை வடிவமைத்தார்கள். இது மனிதன் நாகரிகம் வளர வளர அதற்கேற்ப அவன் ஞானம் பெருக பெருக தன்னுடைய சக்தி ஓட்டத்தை பிறக தன் வாழ்விலுக்கேற்ப சூழலுக்கேற்ப எப்படி சக்தி ஓட்டம் இருக்கும் அது தூண்டக்கூடிய கடவுள் யாரு அதற்கேற்ப அவன் ஆலயங்களை அமைத்து வழிபட ஆரம்பித்தான். இதை நமக்கு வந்து தூண்டி எழுப்பவே அந்த உணர்வுகளை தூண்டி எழுப்பி நம்ம வாழும் தன்மைக்கேற்ப சக்தியை தூண்டி எழுப்பி ஆலயங்கள் உருவாகின என்பது இஷ்ட தெய்வம் மூலமும் தெரியுது. இப்போ அந்த கோயிலை எப்படி அமைக்க வேண்டும், அந்த தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும் என்ற முறைகள் வந்து நமது சிற்பசாஸ்திரம் மற்றும் ஆகம நூலில் சொல்லியிருக்காங்க. காலப்போக்கில் பல நிலப்பகுதிகளை சார்ந்து வாழ்ந்த மக்கள்கள் நகரங்களை உருவாக்கி இந்த இனங்களும் கூடுகையில் அங்கு வாழ்கையில் நகரத்தில் இந்த 5 தெய்வங்கள் மட்டுமே அதை சார்ந்த பல இஷ்ட தெய்வங்கள் மற்றும் குல தெய்வங்கள் எல்லாம் வந்து ஒரே ஊரில் அமைந்த காரணத்தால் தற்பொழுது நாம் வாழும் நகரங்களில் பல தெய்வம் கலந்த கோயில்கள் எண்ணற்ற நாம் காண முடிகிறது. இந்த கோயிலின் தாத்பரியம் என்னவென்றால் நம்முடைய சக்தி ஓட்ட பாதையை பெருக்கி நோய் நின்று உற்சாகம் வாழ வைப்பு தான், அதுதான் கோயிலுடைய தாத்பரியம். ஸோ இந்த கோயிலை வந்து இது வரைக்கும் இஷ்ட தெய்வத்தை கொண்டு பார்த்தோம். இப்போ பெருந்தெய்வங்களாக பெருமாள் மற்றும் சிவன் இதை சார்ந்த ஆகம நூல்கள் புராணங்கள் எல்லாம் வந்து விரிவாக எப்படி பெருந்தெய்வ விளங்கிய சிவன் மற்றும் சிவபுராணம் விஷ்ணு புராணத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போது அந்த இத்தகைய பெருங்கோயிலை வந்து உருவாக்கும் போது அந்த கோயிலை சுற்றியே அவங்க வாழ்க்கை தேவையான எல்லாமே வந்து அழகாக அந்த கோயில் வைத்து வடிவமைத்திருந்தார்கள். உதாரணத்துக்கு இந்த மாதிரி கோயில் வந்து தற்போது திருவண்ணாமலை கோயில் எடுத்துக்கலாம். அப்புறம் ஹம்பியில் இருக்கிற கோயில் சிதைந்த கோயிலும் அதை பிரதிபலிக்குது. மதுரை மீனாட்சி கோயில், இப்படி பல பெரிய கோயில்கள், அப்புறம் ஸ்ரீரங்கம் கோயில், திருவானை கோயில், இதெல்லாம் வந்து பெரிய பெரிய கோயில், 5 to 7 பிரகாரங்களை கொண்ட கோயில்கள். இத்தகைய கோயிலில் வந்து அவர்கள் எப்படி வந்து இன்னர் பிரகாரம், அதாவது வந்து அந்தஹாரான்னு சொல்கிறாங்க, மத்தியஹாரான்ற வந்து மிடில் பிரகாரம், அவுட்டர் பிரகாரம் வந்து பயஹாரா, மகா பிரகாரம் வந்து கிரேட் என்க்ளோஷர்னு சொல்கிறாங்க, அவுட்டர் மோஸ்ட் என்க்ளோஷர் வந்து விபூதி பிரகாரம்னு சொல்கிறாங்க. 6வது வந்து மாட வீதிகள், இது வந்து ஹவுசஸும் மஸ்ட்டு வந்து அந்த பிரிஸ்ட் தங்கிறதுக்கு குருக்கள் தங்கிறதுக்கான இடங்கள்லாம் வந்து இந்த மாட வீதியில் இருந்தது. 7 என்க்ளோஸில் வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், பாடசாலை, இதை மாதிரி குருக்குலம், இது மாதிரி பல விஷயங்களை வந்து 7வது புறாத்தில் வச்சுருந்தாங்க. அப்போது எவ்வளோ அழகாக வந்து அவர் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் வந்து கோயிலை மையமாக வைத்து இவ்வளோ பல கோயிலில் வந்து வடிவமைத்தில் நம்ம பார்க்க பெரியவர்கள் இது மாதிரி பெரிய கோயில் இருக்கிறது காரண ரீசனை வந்து நம்ம சிவிலைசேஷன் வந்து கோயிலை அடிப்படையாக கொண்டிருந்ததா என்பது வந்து ப்ரூவ் பண்ணுது. நம்முடைய பல கோயில்கள் அழிந்தனால வந்து நமக்கு வந்து அது கொஞ்சம் காலப்போக்கில் சித்தமடைஞ்சிச்சு இந்த வாழ்க்கை முறை. ஸோ இத்தகைய பெருந்தன்மை வாழ்ந்த கோயிலை அதை சார்ந்து வாழும்போது நமக்கு போதிக்கப்பட்ட கல்வி முறை வந்து குருகுல கல்வி முறையில் வந்து போதிக்கப்பட்டதால் அதில் வந்து ஞானம் ப்ளஸ் ஒழுக்கம் ரெண்டுமே போதிக்கப்படுவாங்க. அப்போ ஞானத்தை போதிச்சு அதோட ஒழுக்கம் இருந்தால் அது அறிவுடன் ஒழுக்கம் இருக்கும்போது அவனு தர்ம வழியில் செல்வான், அதன் வழியில் செல்ல மாட்டான். அதற்காக தான் வந்து ஆலயம் வைத்து அதை சார்ந்த வேத பாடசாலை, குருகுல கல்வி முறை, அதை சார்ந்த வாழ்வியல் முறை, கோயிலை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரம் எல்லாமே வந்து சனாதனத்தில் வைத்துள்ளார்கள். இதனால் ஒழுக்கத்துடன் மக்கள் வாழ்ந்தார்கள், நல்ல தர்மமாக வாழ்ந்தார்கள். இது எப்போ வந்து சிதைவடைந்ததுனாக்கா முகலாயர் பிரிட்டிஷ் இவங்களை வந்து சிதைவடைந்து நம்ம ஒழுக்கமும் போய் நம்ம கல்வி முறை மாறனால நம்ம இன்னற்ற பிரச்சனைக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் ஆளாத காரணம் வந்து நம்ம தர்மத்தை இழந்து வழிநடத்தி ஸ்பிரிச்சுவல் இல்லாதான் காரணம். அப்போ ஸ்பிரிச்சுவலாக வந்து நம்ம முன்னோர்கள் சொந்த வழியில் போனால் நம்ம வந்து நன்றாக வாழ முடியும், அமைதியாக சந்தோஷமாக இணக்கமாக ஒவ்வொருத்தரும் வாழ முடியும். எல்லாரும் வந்து நயவஞ்சகம் இல்லாமல் எல்லாரும் ஒன்று என்ற பெரும் தன்மையுடன் வாழ முடியும். அத்தகைய வாழ்வில் நமக்கு போதித்து தான் சனாதன தர்மம். எனவே சனாதனத்தின் தாத்பரியங்களை வந்து ஒவ்வொருத்தரும் பின்பற்றி
நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கா என்று கூறி இந்த காலை கன்றி நன்றி.